இப்பெல்லாம் பீர் குடிக்கிறது சாதாரண விஷயமா மாறி எல்லாரும் பீர் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயும் இப்ப உலகம் ஃபுல்லா நிறைய நாடுகள்ல வேகமா பீர் குடிக்கிற போட்டிகளையும் நடத்துறாங்க. பொதுவா ஒரே நேரத்துல 12.5 கிளாஸுக்கு மேல தண்ணி குடிக்கிறதையே டாக்டர்ஸ் நல்லதில்லைன்னு சொல்றாங்க. ஆனா 2013ல ஸ்பெயின்ல நடந்த ஒரு பீர் ட்ரிங்கிங் போட்டியில கலந்துகிட்ட ஜாக்குங்கிறவரு 12.5 ஜக் பீரை 20 நிமிஷத்துக்குள்ள குடிச்சு அந்த போட்டியில ஜெயிச்சிருக்காரு. ஆனா ஜெயிச்சு கப்பு வாங்கும் போதே தொடர்ந்து விடாம வாந்தி எடுத்து மயங்கி விழுந்து அங்கேயே இறந்து போயிட்டாராம். அடுத்தது ஸ்னேக் பைட். ஜூலை 2019ல குஜராத்ல ஒரு கிராமத்துல ஒரு நாள் விவசாயிகள் நிலத்துல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு அங்க ஒரு பாம்பு வந்திருக்கு. அங்க இருந்தவங்க எல்லாரும் அந்த பாம்பை பார்த்து பயந்துகிட்டு இருந்த நேரத்துல அங்க குடிபோதையில வந்த ஒருத்தர் என்ன பண்றோம்னே தெரியாம அந்த பாம்பை புடிச்சு கடிச்சிருக்காரு. வலி தாங்காத அந்த பாம்பு அவரோட கையிலையும் முகத்திலையும் கடிச்சிருக்கு. விஷம் உடம்புல ஏறி மயங்கி விழுந்த அவரை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போற வழியிலேயே இறந்து போயிட்டாராம். இதே மாதிரி இந்த லாக்டவுன் நாட்கள்லயும் கர்நாடகாவை சேர்ந்த ஒருத்தர் போதையில ஒரு பாம்பை புடிச்சு வெறித்தனமா கடிச்சிருக்காரு. நல்ல வேளையா இவர் கடிச்ச பாம்பு விஷம் இல்லாத பாம்பாம். அடுத்தது ட்ரெயின் ஸ்டண்ட். இப்ப எல்லாம் ஓடுற ட்ரெயின்ல ஸ்டண்ட் பண்றத ஒரு பெருமையா நினைச்சுக்கிட்டு நிறைய இளைஞர்கள் முட்டாள்தனமா ஆபத்தான விஷயங்களை ஓடுற ட்ரெயின்ல செய்யறாங்க. அந்த மாதிரி டிசம்பர் 2019ல 20 வயசு பையன் ஓடுற மும்பை எலக்ட்ரிக் ட்ரெயின்ல ஸ்டண்ட் பண்ணிருக்கான். அந்த வீடியோ யூடியூப், ஃபேஸ்புக்னு எல்லா சோசியல் மீடியாஸ்லயும் பயங்கரமா வைரல் ஆனதுனால அத ஒரு பெருமையா நினைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தினமும் எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போகும்போதெல்லாம் நிறைய ஆபத்தான ஸ்டண்ட்களை பண்ணிக்கிட்டே போயிருக்கான். ஆனா ஒரு நாள் எப்பவும் போல ட்ரெயின் கதவுக்கு வெளியே தொங்கிக்கிட்டே போகும்போது எதிர்பாராம திடீர்னு எதிரில வந்த பிரிட்ஜ் கம்பியில முட்டி கீழே விழுந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போற வழியிலேயே இறந்து போயிட்டானாம். இதே மாதிரி இன்னொரு பையன் ஃப்ரெண்ட்ஸ்களோட ட்ரெயின் ரூஃப் மேல டிராவல் பண்ணிக்கிட்டு வரேன்னு பெட் கட்டி எலக்ட்ரிக் ட்ரெயினோட ரூஃப் மேலேயே உட்காந்துக்கிட்டு வந்திருக்கான். ஆனா ட்ரெயின் நிக்கும் போது எதிர்பாராம அவனோட கை கரண்ட் கம்பியில பட்டு 4000 வாட்ஸ் கரண்ட் அடிச்சு அங்கேயே இறந்து போயிட்டானாம். அடுத்தது நைஃப் டெத். ஸ்பெயின்ல இருந்த ஒரு திருடன் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இருந்த செக்யூரிட்டி டேக உடைக்கிறதுக்காக அங்க இருந்த ஒரு கத்தியை எடுத்து செக்யூரிட்டி டேக்ல குத்துறன்னு கை தவறி அவனோட வயிற்றிலேயே ஆழமா குத்தி அதிக பிளட் லாஸ் ஆகி அங்கேயே இறந்து போயிட்டானாம். அடுத்தது கவ் அட்டாக். கர்நாடகால ஒரு கும்பல் அடிக்கடி நைட்ல வேற வேற வண்டிகள்ல வந்து தெருக்கல்ல இருக்கிற மாடுகளை எல்லாம் திருடிட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி ஜூலை 2019ல ஒரு நாள் ஒரு கிராமத்துல இருந்த மாட்டை யாருக்கும் தெரியாம திருடிட்டு போய் வண்டியில ஏத்த முயற்சி பண்ணும்போது ஏதோ தப்பா நடக்கிறத புரிஞ்சுக்கிட்ட அந்த மாடு அவனோட மெயின் பிளேஸ்லயே ஓங்கி ஒரு கிக்கு விட்டு இருக்கு. இதனால அவனுடைய நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு கீழே விழுந்து அங்கேயே இறந்து போயிட்டானாம். அடுத்தது பேர்ட் எக். 2006ல இங்கிலாந்துல உள்ள ஒரு ஃபாரஸ்ட்ல குருவி முட்டைகளை சாப்பிட்டா ஹார்ட்டுக்கு நல்லதுன்னு நினைச்சு ஸ்டீவுங்கிறவரு அடிக்கடி யாருக்கும் தெரியாம குருவிகளோட முட்டைகளை திருடிட்டு போய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு நாள் உயரமான மரத்து மேல இருந்த குருவி முட்டைகளை எடுக்கிறதுக்காக ஏறும்போது கால் ஸ்லிப் ஆகி மரத்து மேல இருந்து கீழே விழுந்து கீழே இருந்த ஒரு கூர்மையான கட்டை அவரோட ஹார்ட்லயே குத்தி அங்கேயே இறந்து போயிட்டாராம். அடுத்தது ட்ரங்க் அண்ட் ஷூட். 1998ல டோனிங்கிறவரும் அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து நல்லா குடிச்சிட்டு தலை மேல கேனை வச்சு சுடுற சேலஞ்ச ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா டோனி போதையில கேனை சுடுறதுக்கு பதிலா அவர் ஃப்ரெண்டோட முகத்திலேயே சுட்டு இருக்காரு. இதனால அவரோட ஃப்ரெண்ட் அங்கேயே இறந்து போய் டோனியையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். அடுத்தது இன்செக்ட் ஈட்டிங். உலக நாடுகள்ல உள்ள உணவுகள்லயே சைனாவுடைய உணவு தான் ரொம்பவும் வரவேற்பானது. அதுலயும் அவங்க எல்லா பூச்சி வகைகளையும் சாப்பிடுவாங்க. பூச்சிகளை சாப்பிடறதுக்காகவே நிறைய போட்டிகளையும் நடத்துவாங்க. அந்த மாதிரி 2012ல சைனால உள்ள ஹூகான் சிட்டில அதிகமான புழுக்களையும் கற்பான் பூச்சிகளையும் சாப்பிடுற போட்டியை நடத்தியிருக்காங்க. அந்த போட்டியில கலந்துகிட்ட ஒருத்தர் 60 புழுக்களையும் 40 கற்பான் பூச்சிகளையும் 5 நிமிஷத்துல சாப்பிட்டு அந்த போட்டியில ஜெயிச்சிருக்காரு. ஆனா ஜெயிச்சு கப்ப வாங்கும் போதே அவர் சாப்பிட்ட பூச்சிகள் எல்லாம் அவருடைய தொண்டையில சிக்கி மயங்கி விழுந்து ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போற வழியிலேயே இறந்து போயிட்டாராம். அடுத்தது போக்கிமேன் டெத். 2017ல சிங்கப்பூரை சேர்ந்த 67 வயசான ஒருத்தர் ரொம்ப வருஷமா போக்கிமேன் கேம கஷ்டப்பட்டு விளையாடி 28வது லெவல 200 வித்தியாசமான போக்கிமேன் மான்ஸ்டர்களை கலெக்ட் பண்ணி ஜெயிச்சிருக்காரு. ஜெயிச்ச சந்தோஷத்துல வயசான காலத்துல அளவுக்கு அதிகமா எக்ஸைட் ஆனதுனால ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாராம். அடுத்தது பாம் பிளாஸ்ட். வித்தியாசமா எதையாவது செய்யணுங்கிறதுக்காகவே நிறைய பேர் தேவையில்லாம ஆபத்தான விஷயங்களை செய்வாங்க. அந்த மாதிரி வேர்ல்டு வார் 1ல ஒரு சோல்ஜர் வெடிக்காம கீழே கிடந்த ஒரு ராக்கெட் பாம்பை எடுத்து கையில வச்சு விளையாடிக்கிட்டே இருந்திருக்காரு. அங்க வந்து அவருடைய கேப்டன் அந்த பாம்பை தூக்கி வீச சொல்லிருக்காரு. இவர் அந்த பாம்பை தூக்கி வீசின உடனே அந்த பாம்பு வெடிச்சு அவரோட சேர்ந்து 25 சோல்ஜர்கள் இறந்து போய் 31 சோல்ஜர்களுக்கு பயங்கரமான காயங்களும் ஏற்பட்டு இருக்கு. அடுத்தது ஸ்லிப் இன் ஸ்லைட். பெரியவங்களானதுக்கு அப்புறமும் கூட சிலர் சறுக்கி விளையாடுவாங்க. அந்த மாதிரி 2019ல
பர்க்கிங் மியூசியம நல்லா குடிச்சிட்டு சுத்தி பார்க்க போயிருந்த ஒரு அட்வொகேட் 4வது மாடியில இருந்து படிக்கட் வழியா இறங்கி வராம சறுக்கிக்கிட்டே இறங்கி போக முயற்சி பண்ணி ஸ்லிப் ஆகி 4வது மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்து போயிருக்காரு. நம்ம கடைசியா பார்க்க போறது ஃபிஷ் ட்ரீட்மெண்ட். ஹைதராபாத்ல ஒரு ஆஸ்மா ட்ரீட்மெண்ட் சென்டர்ல மருந்தோட சின்ன மீனையும் உயிரோட முழுங்க வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கற வீடியோவை யூடியூப்ல பார்த்த ஒரு ஃபிஷர்மேன் ஜூலை 2019ல அவர் பொண்ணோட மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது அவர் தூண்டில மாட்டின 2 மீனை ஒரே நேரத்துல உயிரோட முழுங்க முயற்சி பண்ணிருக்காரு. ஆனா அதுல ஒரு மீன் அவரோட தொண்டையில மாட்டி மூச்சு திணறல் ஏற்பட்டு அங்கேயே இறந்து போயிட்டாராம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்களும் இந்த மாதிரி தேவையில்லாத எந்த விஷயங்களையும் செய்யாதீங்க.